ஹலோ வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஃபிக்மானா என்ன, ஃபிக்மா யாருக்கெல்லாம் சூட் ஆகும், அண்ட் தென் ஃபியூ டுட்டோரியல்ஸ் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் தென் வேரியன்ஸ்னால் என்ன, காம்போனன்ட்ஸ்னால் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி இந்த எபிசோடில் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ரூலர் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து மெஷர்மெண்ட்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் டைம் வந்து அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐஃபோன் எஸ்சி. ஸோ ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேம் லைக் கேன்வாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இல்லுஸ்ட்ரேட்டரில் சைடில் வந்து அதர் திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அன்லிமிட்டட் கேன்வாஸ் மாதிரி. இந்த கேன்வாஸ் உள்ள என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைனில் ஐஃபோன் எஸ்சி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த ஃப்ரேம். அண்ட் தென் இதை வந்து ஃபஸ்ட் டிசைன் பண்ணலாம். இந்த இடத்துல சைடில் கார்னர் ரேடியஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கார்னர் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு அந்த ரவுண்ட் கார்னர் வந்து பிடிக்கும். ஸோ 12 வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் இன் பண்ணிவிட்டு ஐ நீட் டு க்ரியேட் அ ரெக்டாங்கிள். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸில் போன எபிசோடில் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ யாராவது பார்ட் 1 இன்னும் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் செக் இட் அவுட். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸில் எனக்கு சென்டராக வேணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட், டாப் அண்ட் பாட்டம் அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ நீங்கள் ஒரு கேன்வாஸ் உள்ள ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணும்போது ரெக்டாங்கிளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி சைடில் அந்த டாட்ஸ் காட்டும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 12 இஸ் ஃபைன். வெளியிலையும் 12 தான் வச்சுருந்தேன். ஸோ ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் ப்ளூ branding color. That's it. Then என்னோட லோகோவை ஆட் பண்ணிக்கிறேன். This is my newsletter logo. Okay. ஸோ forget to tell, நான் கெஃபின் பேஜ்னு சொல்லிட்டு நியூஸ்லெட்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கோ அண்ட் செக் இட் அவுட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வீக்லி ஒன்ஸ் ஒரு நியூஸ்லெட்டர் வந்துடும். அண்ட் தென் நிறையா ஃப்ரீபீஸ் அண்ட் தென் டேக்அவேஸ்லாம் இருக்கும். ஸோ ரீசெண்டாக ப்ராம்ப்ட்ஸ் டூல் கிட்னு சொல்லிட்டு டிசைனர்ஸ் அண்ட் தென் ரைட்டர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணி உங்களுக்கான நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நியூஸ் லெட்டர் வரும். அண்ட் தென் இந்த மாதிரி வேறு ஏதாவது டுட்டோரியல்ஸ் ஏதாவது போடணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சீரீஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. நீங்கள் இப்போது ஆட்டோ லே அவுட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேப்ஸ் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணி அதோட இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோ லே அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்டராக ஒரு கேப் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் காட்டுது. ஹரிசாண்டலாக வச்சிங்கன்னா கீழே இருக்க பேனல் வந்து சைடில் வந்துடும். ஸோ வெர்டிக்கலாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். அண்ட் தென் யூ கேன் அட்ஜஸ்ட் ஹியர் ஆல்சோ. ஸோ இதோட வேல்யூ வந்து சைடில் இங்கே கொடுத்துருப்பாங்க 17 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கலரில் ஷோ ஆகுதுல்ல, இந்த வேல்யூ வந்து இங்கே இருக்க ஏதோ வெர்டிக்கல் கேப் பிட்வீன் ஐட்டம்ஸ், இதுதான் அந்த கேப்போட நம்பர்ஸ். ஸோ வேல்யூ ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங். வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த சைட் அந்த சைடு அந்த மாதிரி. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்டாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நான் இப்போ வந்து டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணும். ஓகே, லெட்ஸ் சீ சப்ஸ்கிரைப். ஸோ கேப்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுக்கிறேன். இதுக்கும் ஆட்டோ லேஅவுட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து காம்போனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் க்ரியேட் காம்போனன்ட்ஸ். இந்த மாதிரி பர்பிள் கலரில் ஷோ ஆச்சுன்னா அது வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டு மேக் அ காப்பி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஐஃபோன் எஸ்சி ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ 3 காப்பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வச்சு லைக் 2 and then 3
ஓகே, இந்த SE ஒன்றுன்றது ஒரிஜினல், ஸோ ஓஜின்னு ஷார்ட் ஃபார்ம்னு போட்டுக்கிறேன். ஸோ 2-3 வந்து காப்பி மாதிரி. ஓகேவா? இங்கே லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த காம்போனன்ட் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த காம்போனன்ட் சிம்பிள் வந்து ஒரிஜினல்னு அர்த்தம். ஸோ நீங்கள் காப்பி பண்ண பிளேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து காம்போனண்ட்டோட காப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரிஜினல் பட்டனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை காப்பி எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். அன்டூ பண்ணிவிட்டு வேரியண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ரேம் 3 வந்து மெயின் காம்போனன்ட், டூப்ளிகேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வேரியண்ட் க்ரியேட் பண்ணோன்னா ப்ராப்பர்ட்டிஸில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் வேரியண்ட்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைனில் காட்டுச்சு அப்படின்னா வேரியண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு வேரியண்ட் ஆட் பண்ணி லைக் இந்த இடத்துல வந்து நேம் மாற்றுறேன், சப்ஸ்கிரைப்டுன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? அந்த பட்டன் கலர் வந்து ஒரு டார்க் தீம்னு வச்சு. ஓகே, தட்ஸ் இட். இப்போது இது வந்து மெயின் காம்போனன்ட். ஓகேவா? இந்த ஐஃபோன் SE 1 வந்து மெயின் காம்போனன்ட். ஸோ இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன், நீங்கள் வேறு எப்படி வேணால் அதை டிசைன் பண்ணிக்கலாம். இதோட காப்பீஸை வந்து நான் இங்கே மெயின் காம்போனன்ட்ஸில் இருந்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்து இங்கே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தட்ஸ் இட். இந்த ப்ராப்பர்ட்டியில் சப்ஸ்கிரைப்னு இருக்குல்ல, ஸோ அதோட நேம் வந்து ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு, இது வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சப் ஓஜின்னு மாற்றுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியண்ட் 2 இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏ சப் ஓஜி 2. ஸோ நான் இந்த 2 பட்டன்ஸ்க்குமே நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இது வந்து சப் ஓஜின்னு இருக்குது, அதாவது க்ரே கலரில் இருக்க இந்த நேம் காட்டுதா. ஸோ உங்களுக்கு இதை மாற்றணும் அப்படின்னா சப் ஓஜி 2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும். சேம் கோஸ் ஹியர், சப் ஓஜி 2. லைக் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் ஏதாவது டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ஷேப்ஸ் அண்ட் தென் வேர்டிங்ஸ் வந்து டைப்போகிராஃபி ஆர்எல் சம்திங் லைக் தட் நீங்கள் ஏதாவது PNGஸில் கூட இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் காம்போனண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது டூப்ளிகேட்டில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. பாய்.